மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கிராஃப் வந்து இன்னொரு கிராஃப் நம்ம போடலாம். இந்த கிராஃப் வந்து இந்த கணக்கு எடுத்துக்கலாம். x² - 4x + 4 = 0. இதுக்கான அட்டவணை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். y = x² - 4x + 4 என்ற அட்டவணை நம்ம போட சொல்லியிருக்கோம். நீங்கள் அட்டவணை போட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இதோட புள்ளிகள் எழுதலாம். புள்ளிகள் நம்ம ஏற்கனவே போன கணக்கில் எழுதுகிற மாதிரி புள்ளிகள் எழுதுவோம். புள்ளிகள் -4, +36, அடுத்தது -3, +25, -2, +16, -1, +9, 0, +4, 1, +1, 2, 0, 3, +1, +4, +4. இது புள்ளிகள். இந்த புள்ளிகளை இப்போ நான் ஒன்றா குறிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா +36க்கு மைனஸில் நம்பர் இல்லை, அதனால் மேலே நமக்கு நிறைய இடம் வேணும். இந்த கிராஃபில் வந்து மேலே நிறைய இடம் விட்டுட்டு கீழே கொஞ்சம் இடம் விட்டு நம்ம போட்டிருக்கோம். +36 வேணும். அப்போ குறிச்சிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கே -1, -2, -3, -4, -5, -6, -7, -8. மேலே எக்ஸ்ஹெச்சில் 1 1 போட்டால் 36 வர, அதனால் 2 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36. அது மாதிரி கீழே -2 -4 -6 -8 -10. அளவு திட்டத்தில் இல்லாமல் எக்ஸ்ஹெச்சில் 1 2 ஆரம்பிச்சிருக்கனால அளவு திட்டத்தில் எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. அதே மாதிரி ஒய்ஹெச்சில் 2 4 எடுத்திருக்கனால ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டர் = 2 அலகுகள். முதல்ல இதெல்லாம் முடிச்சிடணும். இதா எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டர் = 2 அலகுகள். இப்போ புள்ளிகளை குறிக்கலாமா? இப்போ புள்ளிகள் குறிப்போமா? புள்ளிகள் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு -4, 36, -4 இருக்கா? -4, 36 குறிச்சிடலாமா? டாட் சர்க்கிள் -4, 36. அடுத்தது -3, 25, -3, 25, 25ங்கிறது 24க்கும் 26க்கும் இடையில, -3, 25. அடுத்தது என்ன இருக்குது? -2, 16, -2, 16. அடுத்த புள்ளி -1, 9. இப்போ -1 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? -1, 9. அடுத்து என்ன இருக்குது? 0, +4, 0, +4. அடுத்தது 1, +1, 1, +1. அடுத்தது 2, 0. அடுத்தது 3, 1, 3, 1. அடுத்தது 4, 4. 4, 4. இப்போ புள்ளிகள் எல்லாம் குறிச்சாச்சு. இதெல்லாம் நினச்சி ஒரு பரவளையம் வரையலாமா? பரவளையம் வரைய போகிறோம். நம்ம ஒன்று ஒன்றா வரைங்க. அடுத்தது ஓர் புள்ளியாக மெதுவாக இணைச்சுவாங்க, தப்பாக போட்டுறாதீங்க. சில இடத்துல நம்ம கையில் வரைய வேண்டியது இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் கையில் வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பரவளையம் மாதிரி வரணும், அதனால் இதெல்லாம் கையில் வரைங்க. கையில் வரைஞ்சிட்டிங்கன்னா மேலே போயிடும். அவ்வளோதான். மேலே ஒரு அம்புக்குறி போட்டுருங்க. இப்போது இந்த பரவளையத்தோட பேர் என்ன? இங்கே இருக்குமா? y = x² - 4x + 4. இப்போ பார்க்கலாமா? இது எக்ஸ்ஹெச்சில் எத்தனை இடத்துல வெட்டியிருக்குன்னு பாருங்கள். ஒரு இடத்துல மட்டும்தான் வெட்டியிருக்கும். பார்த்திங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் வெட்டியிருக்காரு, எங்கேயுமே வெட்டலை. இப்போ பார்த்திங்க எங்கே இருந்தாலும் ஒரே இடத்துல வெட்டியிருக்கும். எங்கே வெட்டியிருக்கு? எக்ஸ்ஹெச்சில் 1 2 அது ஒரே இடத்துல தான் வெட்டியிருக்கு. அப்போ தீர்வு என்ன வரும்? இது வந்து ஒரு இடத்துல வெட்டியிருக்கனால மெய்யான சம எண்கள் வரும். அப்போ +2, 2 2 தீர்வு இருக்கணும். ஒரு தீர்வு 2 தான், இன்னொரு தீர்வு 2 தான், ஒரு இடத்துல வெட்டியிருக்கனால. இப்போ தீர்வின் தன்மை என்னது?
மெய்யான சமமான எண்கள், அது மெய் சம எண்கள், சமமான மெய்யெண்கள் அது சொல்லிக்கலாம். இப்படி எழுதுறதுக்கு பதிலாக எப்படி எழுதிக்கோங்க, இங்கே சமமான மெய்யெண்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது எந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 136 பக்கத்தில் பயிற்சி 3.15 2வது கணக்கு. இதே மாதிரி இன்னொரு கணக்கு நம்ம செய்வோம்.